என்னடா கோயிஷ் என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சுப்பா, போர் அடிக்குதுப்பா. அம்மா எங்க? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கப்பா. ஓ சாப்பிட்டியா? இல்லப்பா. சரி வா இதை செய்யலாம். அம்மா நம்ம சமைக்கிறாங்கல்ல, நான் இன்னைக்கு அம்மா சமைச்சோம். மாவு இருக்கு. சரி அம்மாவுக்கு தோசை சுட்டலாம். பாடிட்டு சொல்லலாமா? கண்மணி உன்னோட புருஷன் நான் சொல்லுவோம் தோசை. எப்படி? அது கண்மணி சொன்னால இப்போ பொன்மணி போட்டுக்கலாம். பொன்மணி நீ வச்சுட்டு சாம்பார், நான் வச்சுட்டு சட்னி. ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் மாவை கலக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் மாவை கலக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தான் தோசை சுடணும். ஓகே ஓகேப்பா. கண்மணி உன்னோட புருஷனா நான் சுட்ட தோசை. பொன்மணி நீ வச்சது சாம்பாரா சட்னி. கொஞ்சம் தண்ணி ஊற்றிதான் மாவை கலக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிதான் தோசை சுடணும். நான் சொன்ன தோசைலாம் அது இப்படியே ஆறிடுதுல. ஆனால் என்னமும் தெரியல, இந்த மாயமும் தெரியல. உங்க அம்மா சுட்டு அது ஆறுறதே இல்லை. அம்மா ஹாட் பாக்ஸ்ல போட்டுறாங்கப்பா. சாப்பிட்டு பார்ப்போம். உப்பு இல்லப்பா. உப்பு இல்லையா? உப்பு கூட போடாம தோசையே சுட்டன்னு நினைச்சு அழுகே வந்து அம்மாவுக்கு தோசை சுட்டாச்சு. நான் சாப்பிட்டு சொல்லு. என்னப்பா ஊத்தப்ப மாதிரி இருக்கு? பசங்க விரும்பி சாப்பிட்ட ஹோட்டல் தோசை அல்ல, ஹோட்டல் தோசை அல்ல, ஹோட்டல் தோசை அல்ல. அதையும் தாண்டி ருசியான